Class 9, Unit 7, Exercise 7.1, Question number 9. A land is in the shape of rhombus. So, rhombus na namakku mind la adoda diagram ஞாபகத்துக்கு வரணும் அதோட futures வந்து ஞாபகத்துக்கு வரணும் ஓகே அது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் so the perimeter of the land is 160 meter so இங்க கொடுத்திருக்க actually வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு 4 sides கொடுக்கணும் 4 sides கொடுத்துட்டு diagonal கொடுத்தாதான் நம்மளால ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஆனா இங்க 4 sidesக்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்கன்னா டோட்டலா பெரிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க சோ அந்த ரோம்பஸோட பெரிமீட்டர் அப்படினா அதோட சுற்றளவு அது 4 sideஸும் ஆட் பண்ணா 160 மீட்டர் வருது and one of the diagonal கொடுத்துட்டாங்க so find the area of the land so அப்ப ரோம்பஸ் ஷேப் நம்ம போட்டுக்கலாம் so rhombus எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் 4 sides வந்து ஈக்குவலா இருக்கும் ரோம்பஸ்ல diagonal கொடுத்துட்டாங்க இப்போ இது நம்ம ABC அப்படினு எடுத்துக்கறோம்னு வெச்சுக்கோங்க ABCD இப்போ diagonal ஒரு diagonal 48 னு கொடுத்துட்டாங்க அது எந்த diagonal தெரியல சோ நம்மளே எடுத்துக்கலாம் ஓகே ஏதாவது ஒரு diagonal வரைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் சோ அப்ப பெரிமீட்டர்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா பெரிமீட்டர் equal to 160 மீட்டர் சோ எப்பவுமே ரோம்பஸோட பெரிமீட்டர் எப்படி எழுதுவோம் 4 into side இல்லையா 4 sides நம்ம 4 வந்து எல்லா சைட்ஸ்மே ஈக்குவலா இருக்கும் ரோம்பஸ்ல ஓகே அப்ப 4 sides மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு பெரிமீட்டர் கிடைச்சிரும் சோ அப்ப 160 இப்போ நமக்கு ஒரு சைடு வேணும் ஏனா அதுதான் எல்லா சைடாவும் இருக்க போகுது சோ ஒரு சைடு வேணும்னா நம்ம 4 ஆல டிவைட் பண்ணிக்கிறோம் இந்த 4 வந்து இந்த பக்கம் டிரான்ஸ்போசிஷன் ஆகும்போது டிவைட் சோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 40 கிடைக்கும் சோ அப்போ ஒரு சைடு வந்து 40 அப்படினா எல்லா சைடுமே 40 தான் ஏனா இது வந்து ரோம்பஸ் all the sides are equal ஓகே சோ அப்போ 4 sides கிடைச்சிடுச்சு நாம இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம் ட்ரையாங்கிள் ABD கண்டுபிடிக்கலாமா ஏனா இங்க பாருங்க இந்த ட்ரையாங்கிளுக்கும் மூணு சைடு வந்து 40 40 48 இருக்கு இந்த ட்ரையாங்கிளோட சைடுஸும் 40 40 48 இருக்கு சோ நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா அதுதான் வந்து ஃபுல் ரோம்பஸோட ஏரியாவா இருக்க போகுது சோ அப்போ ட்ரையாங்கிள் ABD இதோட S ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சோ இந்த 3 சைடுஸும் ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு 40 + 40 + 48 divided by 2 இத நீங்க ஆட் பண்ணீங்கனா 128 கிடைக்கும் சோ 2 ஆல டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு 6 2s are 64 னு கிடைக்குது சோ S value equal to 64 இப்போ area of triangle ABD equal to square root of S into S minus A S minus B and S minus C square unit okay square meter னே போட்டுக்கலாம் ஏனா இங்க நம்ம triangle ABD தான் எடுக்கறோம் டைரக்ட்டா ஓகே இப்போ நம்ம S வேல்யூ and ABC வேல்யூ அப்ளை பண்ண போறோம் S வேல்யூ 64 இந்த மூணு சைடோட வேல்யூஸை சப்ட்ராக்ட் பண்ணனும் 64 - 40 64 - 40 and 64 - 48 சோ இப்போ 64 into 64 ல 40 மைனஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 24 கிடைக்கும் அதே போல இத மைனஸ் பண்ணீங்கனா 24 48 மைனஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு 16 கிடைக்கும் ஓகேவா சோ அப்போ இது எல்லாமே நீங்க இப்போ ப்ராடக்ட் பண்ணனும் இந்த நாலு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கனா என்ன கிடைக்குது அப்படினா 5,89,824 கிடைக்குது ஓகே சோ இத நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கனா உங்களுக்கு 768 கிடைக்குது சோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABD equal to 768 மீட்டர் ஸ்கொயர் இப்போ நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இதுக்கும் இதே மெஷர்மென்ட் அப்படின்றதால திரும்ப நம்ம போட்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண வேணாம் சோ அப்போ ஏரியா ஆஃப் ரோம்பஸ்னா ஒரு இதையும் ஆட் பண்ணீங்கனா இங்க என்ன ஏரியா இருக்கோ அதே தான் இங்கே இருக்க போகுது இல்லையா சோ அப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா அதுதான் ஏரியா ஆஃப் ரோம்பஸா இருக்க போகுது சோ therefore area of rhombus equal to 2 into area of triangle ABD okay ABD 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா அதுதான் வந்து area of rhombus இருக்க போகுது அதாவது land okay so அப்ப 2 into 768 area of triangle ABD இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அத மல்டிப்ளை பண்ணினோம் சோ அப்ப மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1536 8 2s are 16 carry 1 6 2s are 12 plus 1 13 carry 1 7 2s are 14 plus 1 15 so அப்ப 1536 மீட்டர் ஸ்கொயர் இதுதான் ஏரியா ஆஃப் தி லேண்ட் அதாவது ரோம்பஸோட ஏரியா வந்து 1536 சோ அப்ப நம்ம இந்த மாதிரி சைட்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கு ரெண்டு ட்ரையாங்கிளா பிரிச்சிட்டு
சைட்ஸ் வந்து இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த பக்கம் ஒரே மாதிரி இருக்குன்னா நம்ம ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சா போதும். அதை கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது மொத்த ட்ரையாங்கிளுக்கோட மொத்த ஷேப்போட ஏரியாவாக இருக்கும். மொத்த குவாடிலேட்டரலோ இல்லை ரோம்பஸோ இல்லை பேரலோகிராம் என்ன ஷேப்பாக இருக்கோ அது அதோட ஏரியாவாக இருக்கும். ஓகேவா?